ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி நம்ம மாற்ற போகிறோம், அதாவது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினை எப்படி மாற்ற போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் வந்து ஆக்சிலரி வேர்ப் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், மெயின் வேர்பு, ஆப்ஜெக்ட், கொஸ்டின் மார்க்கு. பாசிவ் வாய்ஸில் ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3 வேர்ப் ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், ஈஸ் ஹீ டிரைவிங் த கார்னு. இப்போ ஈஸ் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்பு, சப்ஜெக்ட் யார் ஒரு வேலையை செய்கிறாங்களோ அவங்க சப்ஜெக்ட்டு, ஆக்ஷன் வேர்டு வந்து இது வந்து மெயின் வேர்பு, எம்விங்கிறது மெயின் வேர்பு, தி காருங்கிறது ஆப்ஜெக்ட்டு, ஹூ அதாவது ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் வாட் அண்ட் ஹூம் ஆர் கால்டு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ இந்த சப்ஜெக்ட் ஷுட் பி சேஞ்ச் டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ஷுட் பி சேஞ்ச் டு சப்ஜெக்ட். த கார் அப்படிங்கிறது முன்னாடி வந்துடும். த காருங்கிறது சிங்குலர் ஃபார்ம், அதனால் ஈஸ் போடுறோம். பீயிங், டிரைவோட V3 வேர்பு டிரைவன், பை, இந்த ஹீ வந்து ஹிம்மா மாறிடுது, கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஈஸ் த கார் பீயிங் டிரைவன் பை ஹிம். இதுதான் வந்து பாசிவ் வாய்ஸில் மாறும்.